ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் விஜய் பாரு சொல்றேன். பார்வதி அவ்வளோ குரூப்பிசம் உங்களுக்கு ஓட்டு எவ்வளோ நான் செய்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சுங்க. அந்த ப்ரோமோவை பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் இருக்கார்ல, இந்த வீக் முழுக்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒருத்தங்களை சொல்லுங்க, அதாவது ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மர் யாருன்றதை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே வந்து அந்த ஸ்டார் வாங்கினது பிரவீன் ராஜ், சபரி, அவங்க வந்து அந்த லீடர்ஷிப் போட்டிக்கு கலந்துக்க போறாங்க. இப்ப செலக்ட் ஆக போறாங்கல்ல, அவங்களுமே லீடர்ஷிப் போட்டிக்கு கலந்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. ஒவ்வொருத்தரா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே பார்வதி பேர் இதுல வரவே வராது. ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் அதுல தான் பார்வதி பேர் வரும். ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் உல்டாவா நடந்துருச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வர எல்லாருமே வந்து பார்வதி பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ப்ரோமோல கூட சரி, கனி, எஃப்ஜே இவங்கெல்லாம் யாரை சொல்றாங்கன்றதை நமக்கு காட்டலங்க. மற்றவங்க எல்லாம் வந்து விஜய் பார்வதியை தான் சொல்றாங்க. யார் யாரெல்லாம் விஜய் பார்வதியை சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சுபிக்ஷா முதல்ல வராங்க. ப்ரோமோ படி நான் சொல்றேன். சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா வந்து பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா சுபிக்ஷாக்கும் இவங்களுக்கும் வாய்க்கா தகராறு அடிக்கடி போகும் பார்த்தீங்களா. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் பெரிய பிரச்சனை போச்சு. அதை தாண்டி சுபிக்ஷா சொல்றாங்க. அடுத்ததா கானா வினோத் வராரு. கானா வினோத்தும் இவங்களோட பேரை தான் சொல்றாரு. அடுத்ததா பிரவீன் ராஜ் வரதை நமக்கு காட்டுறாங்க. பிரவீன் ராஜ் இவங்க பண்ற மாதிரிலாம் பண்ணி காமிச்சு பார்வதி தான் பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ கூட சரி, ப்ரோமோல எல்லாருமே சொல்ற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆனா கனி யாரை சொன்னாங்க, எஃப்ஜே யாரை சொன்னாங்க, இன்னும் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கல்ல அந்த குரூப்ல, ரம்யா ஜோ யாரை சொன்னாங்க, இதெல்லாம் நமக்கு காட்டவே இல்லை. அதே மாதிரி பார்வதி இந்த டாஸ்க்ல பயங்கரமா பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, பயங்கரமா பண்ணலங்க. அவங்களோட வேலையை பண்ணாங்க, அவ்வளவுதான். பெருசா வந்து அதாவது எல்லா இடத்தையும் ஸ்மூத்தா பேசினாங்க, சாதாரணமா அவங்க வேலையை பண்ணாங்க. பட் வந்து அது ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மேபி லைவ்ல ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு அவங்க மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறது கூட தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சபரி பண்ணதான் பெரிய விஷயம். ஏன்னா சபரி ரொம்ப நாள் 2 நாள் பேசாமையே இருந்தாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது பேசாமையே எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? 2 நாள் மெயின்டைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் உடஞ்சி போய் தான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்னமோ சபரி ரொம்ப நல்லா பண்ண மாதிரி இருந்தது. இதை தாண்டி யாரு, கானா வினோத் நல்லா பண்ண மாதிரி இருந்தது. கானா வினோத் அந்த பாட்டு பாடி என்டர்டைன் பண்றது, ஒருவேளை அதுக்காக மட்டும் நாமினேட் பண்ண மாதிரி தெரியலங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் பார்வதியை சொல்லி பார்வதி இதுல ஜெயிச்சிருக்காங்கன்னு நமக்கு காமிச்சிடுறாங்க. ஆனா இப்போ கூட நான் சொல்றேன், கனி, எஃப்ஜே, ரம்யா ஜோ யாருக்கு சொன்னாங்க, சபரி யாருக்கு சொன்னாரு, இதை காட்டவே இல்லை. ஸோ இவங்க செலக்ட் ஆயிட்டாங்கல்ல, நிறைய பேர் ஓட்டு போட்டு இவங்க செலக்ட் ஆயிட்டாங்கல்ல, பிக் பாஸே கிண்டல் பண்றாரு. என்ன பார்வதி இந்த வாட்டி குரூப்பீஸும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க போல அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே வந்து எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம், தேங்க்யூ சோ மச்னு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிண்டலா காமெடி சீன்ல வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்றாங்க. தெரிஞ்சும் தெரியாமலும், அறிஞ்சும் அறியாமலும் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்த மாதிரி கொஞ்சம் காமெடியா இந்த விஷயத்த சொல்றாங்க. லவ் யூ ஆல் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா, இப்போ கூட சரி, ப்ரோமோல 3 பேர் சொன்னதுதான் நமக்கு காமிச்சாங்க. இதை தாண்டி பார்வதி ஒரு 6-7 ஓட்டு கூட வாங்கியிருக்கலாம். ஆனா கனி சொல்லியிருப்பாங்களான்றது எனக்கு டவுட்டு, எஃப்ஜே சொல்லியிருப்பானான்றது எனக்கு டவுட்டு, ரம்யா ஜோ சொல்லியிருப்பாங்களான்றது டவுட்டு. எனக்கு இன்னும் கூட அந்த டவுட் இருக்குங்க. அவங்களாம் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. திவாகர், விக்ரம் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா விக்ரம் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் பேசினாங்கல்ல, விக்ரம் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி ஓட்டுனால தான் இவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்க தவிர கெமிலாம் போட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. கெமி, கனியாக்கா குரூப்லாம் போட்டிருக்க வாய்ப்பே இல்லை. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இந்த வாட்டி பார்வதி கேம் வந்து ரொம்ப மாறிடுச்சு. நிறைய பேர் திவ்யா வந்ததுனால, சாண்ட்ரா வந்ததுனால தான் கேம் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் அப்படிலாம் எனக்கு தெரியல. இவங்க வந்து இப்ப நம்ம அமைதியா இருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்தோடனே அந்த கமருதீன் இஷ்யூவை கொண்டு வந்தாங்கல்ல, அதுலயே பார்வதி கொஞ்சம் மிரண்டு போயிட்டாங்க. அந்த இஷ்யூ வெளியே எப்படி போயிருக்கோம், நம்ம கொஞ்சம் அடக்கியா வாசிப்போன்ற மாதிரி பண்றாங்க. இதை தாண்டி அமித் வேற, நீ கொஞ்சம் அமைதியா இரு பார்வதி, எதுக்காக நீ எப்போ பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கன்ற மாதிரிலாம் சொன்னாரு. சரிண்ணே, நீங்க சொல்றதை கேட்டு தான் நான் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கன்ற மாதிரி சொன்னாங்க. பார்வதி அமைதியா இருக்கிறதுக்கு 2-3 காரணம் இருக்கு. ஒன்று அந்த கமருதீன் இஷ்யூ, இன்னொன்று அமித் சொன்னதை கேட்டு கொஞ்சம் மக்கள் மேல மக்கள் ரொம்ப வெறுப்பு பற்றக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் அடக்கி வாசிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இப்படியே இருக்க மாட்டாங்க. இதை பாருங்க, இந்த வாரம் அடக்கி வாசிக்கிறாங்களா, அடுத்த வாரம் திரும்பி உங்களோட சாட்டியை ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இப்ப சாண்ட்ரா, திவ்யா தாங்க பயங்கரமா இப்ப பார்வதியை மிஞ்சிட்டாங்க. அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள், இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.